நம்ம யூடியூப் சேனலோட சொந்த தயாரிப்பு வேதிப்பொருள் கலப்படமில்லாத இயற்கையான முறையில் தயாரித்த வானவில் ஒரிஜினல் நாட்டு சர்க்கரை, வானவில் கேப்பை மாவு மற்றும் வானவில் பேரிச்சம்பழம். தேவைப்படுவோர் ஸ்கிரீனில் உள்ள தொடர்பு எண்களை தொடர்பு கொள்ளவும். 5 கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகற்றனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் என்ற அற்புதமான இந்த திருமந்திரமானது முன்முதல் கடவுளாக திகழக்கூடிய விநாயக பெருமானை குறிக்கின்றது. விநாயகர் என்றாலே தனக்கு மேல் ஒரு தலைவர் இல்லாதவர் என்று பொருள். தன்னை பக்தி சிரத்தையுடன் வழிபடும் அன்பர்களுக்கு நாளும் அருளை வழங்கி வரும் வள்ளல் என்று கூட கூறலாம். எங்கும் நிறைந்துள்ளவர், எல்லா பொருளிடத்தும் கலந்து நிற்பவர். இப்பெருமைக்குரியவர்தான் நம் விநாயக பெருமான். அப்படிப்பட்ட விநாயக பெருமானின் சிறப்பம்ச திருத்தலங்களில் ஒன்றுதான் செங்குந்தனார் இசைவேளாளர் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு வெள்ளை விநாயகர் திருக்கோவில் திண்டுக்கல் மாநகரின் மத்தியில் அமைக்கப்பட்டுள்ளது. நந்தியாவட்டை என்று சொல்லக்கூடிய வெள்ளை நிறம் கொண்ட இந்த மலர் உடையது. இந்த மலரை மாலையாக தொடுத்து விநாயகருக்கு சூடி வழிபடுவதால் இதற்கு வெள்ளை விநாயகர் திருக்கோவில் என பெயர் வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த செய்தி அபிராமி அம்மன் மகாத்மியம் என்ற நூலில் குறிப்பிடத்தக்கது. திண்டுக்கல் மாநகரின் முக்கிய பகுதியாக சொல்லக்கூடிய மணிக்கூண்டு சந்திப்பில் இருக்கும் வெள்ளை விநாயகர் திருக்கோவில் பின்புறத்தில் முன்காலத்தில் தெப்பமாக இருந்ததாகவும் அதனுடைய கரையிலேயே இந்த பிள்ளையார் கோவில் இருந்ததாகவும் தெரியப்படுகிறது. அந்த காலகட்டத்தில் அதிகாலையில் பிள்ளையாருக்கு நந்தியாவட்ட மலர் திருமேனி எங்கும் சாத்தி அலங்கரிக்கப்பட்டிருக்கும் என்றும் அந்த நந்தியாவட்ட மலர்களின் செறிவினாலே விநாயகர் பார்ப்பதற்கு வெள்ளை துகளிலால் மூடப்பட்டிருப்பது போன்ற காட்சியளித்திருந்ததே அதற்கு வெள்ளை விநாயகர் என்ற பெயர் நடைமுறைக்கு வந்ததென்றும் பெரியவர்கள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கின்றோம். அருள்மிகு வெள்ளை விநாயகர் திருக்கோவிலுடைய முக்கிய அம்சமானது பக்த கோடி மக்கள் அனைவரும் வந்து செதறு தேங்காய் உடைத்து தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொள்கின்றனர். வெள்ளி செவ்வாய், சங்கடா சதுர்த்தி போன்ற முக்கிய தினங்களில் வெள்ளை விநாயகருக்கு வெள்ளி தங்க கவசம் போட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அலங்காரத்தோடு காட்சியளிக்கிறார். இந்த விநாயக மூர்த்தியின் வல்லபம் எல்லையற்றது என்று சொல்லலாம். அவரை மனப்பூர்வமாக நம்பி வழிபடுவோர் நினைத்தவை கைகூடி நல்வாழ்வு பெறுவதற்கு பிரசித்தமாகும். சாது ஒருவர் இங்கு அடக்கமாகி உள்ளார். அதன் மேல் விநாயகர் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதால் இத்தலத்திற்கு வரும் பக்தர்கள் எல்லா வளமும் நலமும் பெற்று செல்கின்றனர் என்ற கருத்துக்களும் இருக்கின்றது. விநாயகருக்கு பக்தர்கள் சன்னதிக்குள் வந்து தாங்களே திருநீர் தூவி வழிபடுவதால் விநாயகர் வெள்ளை நிறத்தில் காட்சியளிப்பதாலும் இந்த பெயர் பொருந்தியுள்ளதாக சொல்லப்படுகிறது. அருகு, வெள்ளரிசி, வெள்ளருக்கு ஆகியனவும் சூடப்படுகிறது.
உலகம் யாவையும் படைத்து காத்து துடைக்கும் முதல் இறைவன் ஒருவனே. அவனை இப்படியேன் இந்நிறத்தின் இவ்வண்ணத்தன் என்று நம் போன்றோருக்கு எளிதில் உணர மாட்டோம். ஆனாலும் உண்மை உணர்ந்து அருள் பழுத்த நெஞ்சினர்களுக்கு அவன் அருளாலே ஆயிரம் திருப்பெயரையும் திரு உருவத்தையும் தந்து நாம் உயைய வழிவகுத்தருள் இருக்கிறார். அவை அனைத்தும் அறவோர் தியானத்தின் முளைத்தவை. அவற்றில் எல்லாம் தத்துவப்படியும் ஆகம முறையிலும் சிற்ப ரீதியிலும் தியான ஸ்லோகங்கள் என்றவற்றை நமக்குண்டு. இதே மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான நம்ம வரலாற்று சுவடுகளை சொல்லக்கூடிய திண்டுக்கல் தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய திண்டுக்கல் ஜில்லா யூடியூப் சேனலில். நன்றி, வணக்கம்.